ஹாய், ஹலோ, நமஸ்தே, வணக்கம், நமஸ்கார். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டே வீடியோ. நம்ம சென்னை டு அண்டமான் போகிறோம்ல, அந்த ட்ரிப்புக்கானது. இது சித்தூர்லேருந்து சென்னைக்கு. இங்கே பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு புது ஹைவே போட்டாங்கல்ல, அந்த ஹைவே திருச்சானூர் ஹைவேல சித்தூர்லேருந்து சென்னைக்கு ஓப்பனில் இருக்குது. அது ஓப்பனில் இருக்கிறது. அந்த ஹைவே கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹைவே கொஞ்சம் ஷார்ட் எடுத்துக்கிட்டோம். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு சின்ன வீடியோ இந்த ஹைவேவும் காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பெங்களூர்லேருந்து ஓப்பன் ஆகலை, எங்கள் சித்தூர்லேருந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு. அது ஓப்பன் ஆகிருக்கிறது இது கொஞ்சமாக கவர் பண்ணலாம் அப்படின்றது இதில் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லையாகவே போயிட்டோம். ஆனால் போன உடனே சென்னைக்கு போயிட்டோம். சென்னையில் போயிட்ட உடனே ஃபுல் டிராஃபிக், எங்களால் தட்டிக்கவே முடியல. அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சுங்க. யாருன்னா போகிறதா இருந்தால் கூட சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கோங்க. எர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், எர்லியாக போய் ரீச் ஆகிடுங்க. நாங்கள் போயிட்டு ஷிப்பு லேட் ஆகிட்டு இவ்வளோ ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னே சொல்கிற பாருங்கள். ஃபுல் டிராஃபிக் இருந்துச்சு. ஃபுல் டிராஃபிக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபைனலி நாங்கள் ஒரு லேட் ஆயிடுச்சு. ஒரு 2:30 3 கிட்டக்கு ரீச் ஆகிட்டோம். அப்போ ரீச் ஆனப்போ போர்ட்டில் என்டர் ஆகிட்டு இருக்கும். என்டர் ஆகிட்டு இருக்க வீடியோ இது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்ட் காமிப்போம் பாருங்கள். இதுதான் போர்ட் சென்னை போர்ட்க்கு வந்துட்டோம். ஒரு ஃபைனலி ரொம்ப பேட்டில்ஸ்க்கு அப்புறம் சென்னை போர்ட்க்கு ரீச் ஆகணும். ஆகிட்டதுக்கப்புறம் அங்கே இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு அண்டமான் பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் அவங்க தான் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலி எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கேட் 2க்கு போக வேண்டியது கேட் 7க்கு வந்திருக்கோம். கேட் 7ல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு, சார் லேட் ஆகிடுச்சு சார், இப்படி விடுங்க சார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பஸ்ஸில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சோடனே பஸ்ஸில் இன்னும் கிளம்பலை. இன்னும் வேறு யாரோ வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கும் லேட் ஆச்சு போல். அவங்களும் வந்துட்டுருக்காங்க. சரி, அதில் சின்ன வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ. பஸ்ஸுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இங்கேருந்து உள்ளே போக. அப்படியே பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே மொத்தம் கண்டெய்னர்ஸாக இதெல்லாமே வச்சுருக்காங்க. கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த 1 கிலோமீட்டருக்கே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஓவர் சார்ஜாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதே. நாங்கள் ஃபைனலி ரீச்சடு, நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஷிப்பு கிட்ட வந்த உடனே, ஷிப்பை பார்த்த உடனே. ஏன்னா கொஞ்சம் பேர் அது எங்கள் கேங்கில் ஒரு 5 பசங்க முன்னே அமைச்சிட்டோம். அவங்க வந்து இல்லை நீங்கள் உள்ளே வர முடியாது, இன்னும் ஷிப்பு எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். என்னடா இன்னும் போச்சா டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா ஃபைனலி வந்துட்டோம். அப்போது மொத்தமாக கட்ஸ் வந்துச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இதோ ஷிப்பு இருக்குது பாருங்கள். இங்கே அப்படியே ஷிப்பு பார்த்த உடனே ஃபோட்டோஸ் எடுக்கணும்ல, அது அப்படியே காமிச்சிட்டு அப்படியே எல்லாம் ஃபோட்டோஸ் ஒருத்தராக எடுத்துக்கிட்டு, அந்த ஃபோட்டோவில் நான் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி மொபைல் அப்படியே கொடுத்துட்டு, என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படின்ட்டு நான் போய் ஒரு சின்ன ஃபோஸை கொடுத்துட்டு, அப்புறம் ஷிப்பை அப்படியே காமிக்கிறோம். ஒரு வாட்டி பாருங்கள். இதுதான் நம்ம போக வேண்டிய ஷிப்பு. ஓடு ஓடு உள்ளே ஓடு. உள்ளே போயிட்டு நம்ம அதுக்குள்ளே செக்இன் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நியர்லி 16 சொல்லியிருந்தாங்க. 16னா 3க்கெல்லாம் நம்மளுக்கு உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி செக்கிங் ஆஃபீஸு. செக்கிங்கில் நல்லா யூனிக்காக இருந்துச்சு, ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆஃபீஸர் ரீல்ஸ் எடுத்தது போதும்பா அப்படின்னாங்க. சரி, ஓகே, டன் 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 அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஆல்ரெடி வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். எங்கள் பர்சன்ஸ் 5 மெம்பர்ஸ் போனாங்கல்ல, அவங்களே ஆல்ரெடி வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம் உள்ள செக்கிங். இங்கே லைக் ஃப்ளைட்டில் எப்படி செக் பண்ணுவாங்களோ அதே போல் தான் செக் பண்ணுறாங்க இங்கேயும். ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் செக் பண்ணுறாங்க. மாமூலாக பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணி உள்ளே அமைச்சிட்டாங்க. பேக்ஸ் தனியாக செக் பண்ணோம், இது தனியாக செக் பண்ணோம். செக்கிங்கு இப்போ ஃபைனலி உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட ஷிப்பு, ஸ்வராஜ் தீப். டே 1 இப்போ தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். அங்கே அப்புறம் இன்னொன்று செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. செக்கிங் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இதோ ஃபுல் ஷிப்பு. நான் இன்னும் வீடியோஸ் வரும். கொஞ்சம் லேகாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் பாருங்கள். உள்ளே நான் மொத்தம் ஸ்பீட் பண்ணாமல் என்ன இருக்கோ அது மட்டுமே தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நாங்கள் ஏறின உடனே எங்களுக்கு எந்த கிளாஸ் அப்படின்ட்டு கேட்டோன்னா, அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரூட் காமிச்சிட்ருக்காங்க. இப்படி போங்க, இது போங்க அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வேறு இடம் இருக்குது, செகண்ட் கிளாஸ் வேறு இடம் இருக்குது, பங்க் கிளாஸ் வேறு இடத்துல இருக்குது, டீலக்ஸ் கிளாஸ் வேறு இடத்துல இருக்குது. இவர் நம்ம பேக் தூக்குறவர் ரொம்ப பேக் தூக்கி தூக்கி சோர்ந்து போயிட்டான். இதுதான் பேட்ச் போயிட்டுருக்கோம். போயிட்ட உடனே இதோ கப்பல். எக்ஸைட்மெண்ட் பார்க்க முடியாதுல்ல, தண்ணி கிட்ட வந்த உடனே வெளியே வந்து பார்க்க வேண்டியது தான் தண்ணி எல்லாம். நம்ம மொத்தம் 10 பேராக போனோம். இந்த 10 பேரில் நம்ம கேங் இதெல்லாம்
ஃபஸ்ட்டு அந்த தண்ணி இங்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இன்னும் போக போக ப்ளூவாக மாறிடுச்சு மொத்தமாக தண்ணி. இது சென்னை போர்ட் ஏரியா மொத்தமே. இதை பார்த்தா எனக்கு சிங்கம் சினிமா தான் ஞாபகம் வருது. இந்த படத்துல எல்லாம் கண்டெய்னர்ஸ் அது இதுன்னும் போது அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. ஹாய் காய்ஸ், இது பார்த்துக்கோங்க. இது வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ். இங்கே லைஃப் ஜாக்கெட்ஸ் வரும் பாருங்கள். இது இன்கேஸ் எதுவும் ஆகாது ஆன்ஸுன்னா அதுக்காக சேஃப்டி எல்லாத்துக்குமே ஒன்று. 4 ரூம் இருக்குது, 4 பேர் இருக்காங்கல்ல, அதனால் 4 பேருக்கு ஒன்று. இது நம்மளோட இது ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளே உள்ள தூந்துடலாம் போல இருக்குது, அவ்வளோ இருக்குங்க. இதுதான் டீலக்ஸு. இது டீலக்ஸில் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி ஏசி லைட்டாக தான் இருக்குது, அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஃபர்ஸ்ட் கிளாஸு. இது பங்க் கிளாஸ். இங்கே பங்க் கிளாஸில் கூட ஏசி தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இன்னுமே ஏசி இல்லை. இங்கே மொத்தம் 6 பெட்டு. இது மொத்தம் கேபின்னு லாஸ்ட் வரைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இது காமன் வாஷ்ரூம், எல்லாருமே யூஸ் பண்ணுற வாஷ்ரூமு. தனியாக ப்ரைவேட் வாஷ்ரூம்ன்றது எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு டீலக்ஸ் கிளாஸ்க்கு மட்டும்தான் ப்ரைவேட் வாஷ்ரூமு. இது பங்க் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே காமன் வாஷ்ரூம் தான் இருக்கும். காமனாக தான் எல்லோரும் போகிறதா தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இது மேலே போகிறதுக்கு, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிறதுக்கு. கீழே வந்து உங்களுக்கு பங்க் கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் மொத்தமே செகண்ட் கிளாஸ் தான் மொத்தமே. இது அப்படியே வெளியே போகிறோம் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் தான் எங்களுக்கு வாஷ்ரூம் இருக்குது, ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு கூட. பாருங்க பயன்ட்டாவன். இது மேலே டெரஸு. மேலே டெரஸில் ஸ்விம்மிங் ஃபுல்லானா தண்ணியே இல்லை, மொத்தமாக காலி, எம்டி. எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதாகும் அப்படின்றனால அங்கே தண்ணி வைக்கலையா. இது மேலே கெஃபேட்டேரியா, ஷாப் இருக்கும். ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதே தானே. இன்னும் கப்பலில் அப்படின்னா ஹையஸ்ட் ரேட்ஸாக தான் இருக்கும். இது மேலே கெஃபேட்டேரியா, எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கேப்டன் ரூமு, அங்கே அலோவ் பண்ணல. ஆனால் நான் 3rd டே 2nd டேயில் வீடியோஸ் எடுத்துருக்காங்க மேலே போயிட்டு, அதுவும் காமிக்கிறேன். இது லைஃப் போட்ஸ். நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எதுவும் ஆகாது. இந்த ஷிப்பு கட்டி 30 இயர்ஸ்க்கு நியர்லி ஆச்சா, அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அது எதுவுமே யூஸ் பண்ணலையா. எதுவும் ஆகாது, பட் சேஃப்டி. அண்ட் ஜாக் கிஷிங் இது அங்க மேல அங்க. ஆமா ப்ரோ, அங்க மேலதான். நீங்க நல்லா பாக்கல. இது டைட்டானிக் ஷிப் இது. ஆமா ப்ரோ, இது டைட்டானிக், டைட்டானிக் இதான் ஃப்ரேம்ல வர. இது வந்து ப்ரோ, அதான் லைவ் போட்ஸ். ஓகே. அப்ப அவங்க சென்னையில இருந்து போனாங்க. எஸ் எதுக்காக ப்ரோ? நீங்க கூட வாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நம்ம ப்ரோவோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல. இது போர்ட் ஆஃபீஸ். ஆப்போசிட்டில் இருக்க போர்ட் ஆஃபீஸ். கரெக்டாக சன்செட் ஆகிட்டு இருக்கு. சன்செட் ஆகிற டைமுக்கு நம்ம கப்பல் கிளம்புது. அப்புறமா சன்செட் வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே பாருங்கள் வீடியோ. அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கே ஹெலிபேட் இருக்குது, அங்கே அந்த இடத்துக்கு அனுப்பல. இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் லைஃப் போட்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் லைஃப் போட்ஸ் இருக்குது. நிறையா லைஃப் போட்ஸ் இருக்குது. எத்தனைன்னு கவுண்ட் பண்ணல, ஆனால் லைஃப் போட்ஸ் இருக்குது, மொத்தமாக கவுண்ட் பண்ணல. இதுதான் டோட்டல் கெஃபேட்டேரியா. இது முடிஞ்சு இங்கே வந்து கப்பல் சைடு வியூலேருந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த லாஸ்ட் எட்ஜுக்கு போயிருந்தேன், எட்ஜிலேருந்து இந்த வீடியோ வரும். ஓகேங்களா, அது அந்த லைஃப் போட்ஸ் அப்போயே அங்கே அந்த ஆப்போசிட் ஃபுல்லாக இருக்குல்ல, அங்கேருந்து வீடியோ எடுத்தேன். இப்போ இந்த எட்ஜுக்கு வந்தேன், இந்த எட்ஜிலேருந்து வீடியோ. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்குள்ளே ஏதோ செக்கிங்ஸ் இருக்கும்ல, சேஃப்டி செக்ஸு, அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 1.5 hour 2 hours கிட்ட நிற்குமா. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனது லேட்னால கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக. இது மொத்தம் ஹார்பர், அப்பயே சொன்னல, அதே மாதிரி தான் ஹார்பர் மொத்தமாக கவர் பண்ணி எடுத்தது. அந்த பக்கம் ஏதோ சின்ன சின்ன போட்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. அது எப்படி போகணும் என்னன்ட்டு அதோட ஐடியாஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன போட்ஸ் கூட நல்லா இருக்கும் போல இருக்குது. அதுவும் ஒரு வாட்டி போய் பார்த்துடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ எல்லாம் அங்க பாக்கலாம். நீங்க இதுதான் ஷிப்பு, அங்க ஒரு ஷிப், 2 ஷிப்பு வச்சு அங்க சீரம் பாத்தீங்களா. நம்ம ஒரு ஷிப்பு கூட ஒன்றும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 days வரை நோ சிக்னல். நாம் வெயிட் பண்ணுவோம், வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுவோம். நான் சேனல் நம்ம தலைது வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வீடியோவை போடலாம். 2 போட்டு வந்து கப்பலை கொஞ்சம் இழுத்து வெளியே தள்ளுது. 2 போட்டு தள்ளுற வீடியோ தான் இது. 2 போட்டும் நம்ம ஸ்வராஜ் தீப்பை இழுத்துட்டு கொஞ்சம் இப்படி வெளியே விட்டுன்னு நம்ம போட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட வீடியோ தான். கொஞ்சம் ஒரு 20 to 25 minutes கிட்ட இழுத்தாங்க நல்லாவே.
இப்போது சன்செட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்தியன் கோஸ்ட் கார்ட் அவங்க நம்மளோட நேவியோட அண்டர்டேக்கிங் வந்து இருக்குது. அப்படியே அங்கே பாருங்கள், சன்செட் காமிப்பான் பாருங்கள். சன்செட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம அவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோம். அங்கே இருந்துச்சு, அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுருக்கோம். இன்னும் அப்படியே கரெக்டாக அந்த டயர்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். அந்த இடத்துல இப்போ தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு இப்போ இங்கேருந்து நார்மலாக போயிடும். நார்மலாக ஷிப்பு ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இதில் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு. இது என்னன்னே தெரில, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, வெள்ளமாக ஸ்டார்ட் ஆகிட்டு. அது இந்தியன் கோஸ்ட் கார்ட் நம்ம நேவி அண்டர்டேக்கிங் தானே, மொத்தமாக அண்டமான்ஸ் எல்லாமே நேவி அண்டர்டேக்கிங் தானே அவங்களோட ஷிப்பு. அங்கே வர்றாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் அதை பார்த்தா ஒரு ப்ரௌட் ஃபீல் வருது. இதோ நம்மளுக்கு டாட்டா காமிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காரு போல் கூடியே. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அங்கேயே இருந்துச்சு அந்த ஷிப் மட்டும், சின்ன ஷிப். இதில் வர நாங்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் இது பார்க்கும்போது எங்கேருந்து தூரத்துலேருந்து தண்ணி பார்க்கும்போது ஒரு 1/2 hour 1 hour எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா, ஒரேடியே ஒரு 4 days 2.5 days 3 days வந்து யாருமே ட்ராவலே பண்ணல. இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது, கீழே பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் சுற்றுது. அதான் நம்மளை போட்டு இழுத்து விட்டுச்சுல்ல, அந்த போட்டு மொல்லமாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இன்ஜின், இப்போ தான் ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இனிமேல் தான் மொல்லமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி போயிட்டு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னும் எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டான நெக்ஸ்ட் 3 days எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டு. ஒருத்தர் முகத்தில் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். வாந்தி வருமா, எப்படி என்ன அப்படின்றதே ஃபுல்லாக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. பார்ப்போம் அப்படின்றது. இப்போது சன்செட் வரும். எனக்கு வேற மாதிரி பிடிச்சிருந்துச்சி. இது மட்டும் சன்செட் வீடியோ ஒன்று இப்போ அப்படியே ரொட்டேஷனில் எடுத்துகிட்டு வரும் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு சன்செட் மட்டும். நீங்கள் எப்போனா பிளான் பண்ணுறதா இருந்தால் பௌர்ணமி டைமில் பிளான் பண்ணி பாருங்கள். பௌர்ணமி டைமில் சூப்பராக இருக்கும் நிலாலாம். நாங்கள் அது மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு அந்த ஷெட்யூல் கரெக்டாக கிடைக்கல. பௌர்ணமி டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது வந்தது கரெக்டாக அமாவாசை டைமில். அமாவாசை டைமில் ஃபுல்லாக கடல் கொந்தளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்தோம். அதுவும் நல்ல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. இது பாருங்கள், எனக்கு டே 1ல் ஃபுல்லாக பிடிச்சது இந்த சன்செட்டுங்க. வேற மாதிரி வியூ இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ மட்டும். இந்த அப்படியே ஒரு 1 minute 2 minutesக்கு லாங்காகவே எடுத்தேன் இந்த வீடியோவை. கொஞ்சம் பாருங்கள், போர் அடிக்காது. ஆனால் நல்லாவே இருந்துச்சுங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் வீடியோ குவாலிட்டி கூட கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் வேற மாதிரி இருக்குது பாருங்கள் வியூவு. சூரியன் மறைஞ்சிட்டே இந்த இடத்துல அப்படியே போர்ட்டோட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதோ ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோஸ்ட் கார்டோட 2 ஷிப்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் அமெரிக்காவோ ஏதோ சம்திங் தெரில, அதோட ஷிப் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே ஒரு ஃப்ளாக் ஒன்று வரும், அது ஒரு பார்த்தா ஐடியா வரும். ஆனால் எனக்கு அவ்வளோ சரியாக எந்த ஷிப்புன்னு தெரியல. ஃப்ரண்ட்டோ செகண்டோ வரும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஷிப் இருக்குது. அது நம்ம சென்னை போர்ட். இது மொத்தமே சென்னை போர்ட்டு. இந்த ஷிப்பு தான் நான் சொன்னது. இது மொத்தம் டோட்டல் சென்னை போர்ட்டு. நம்ம ஷிப்பு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்லோவாக போயிட்டுருக்கு. மொத்தம் 2.5 day ஆகும் டோட்டலாக கவர் ஆக. இதோ அங்கேருந்து ஃப்ளைட் சின்னதாக இருக்குது. வரும்போது ரிட்டர்ன் இதில் தான் வரப்போகிறோம். அதுக்கான ஒரு வீடியோவும் போடுவோம். வி வில் மீட் சூன். இதோ பாருங்கள், ஸ்டார்ட் ஆச்சு ஷிப்பு. இன்னும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. அதுலேயே அலை அப்படியே விழுந்து 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 ஏறி போயிட்டுருக்கு. இங்கே பீச் மொத்தம் ப்ளூ ஆகிடுச்சு. அங்கே கொஞ்சம் தண்ணி சரியாக இல்லைல்ல, இங்கே வரத்துக்குள்ளே பீச் மொத்தம் கிளியராக கொஞ்சம் ப்ளூ ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரமாக போனதுக்கப்புறம் டவரே இருக்காதுங்க, மொத்தமாக ஃபுல்லாக டவர் க்ளோஸ். ஓகேங்களா, இங்கே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. போக போக கொஞ்சம் ஸ்பீடு ஏறும். அதுவும் மோஸ்ட்லி ஒரு 25 to 20 கிலோமீட்டர் ஸ்பீடு மட்டும்தான் போவோன்னு சொன்னாங்க. அதுலேயே இவ்வளோ அலை இருக்குது. நைட் டைம்லலாம் வேறு மாதிரி தூக்கி வாரி போட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்னால பங்க் கிளாஸில் சாப்பிட்டோம். நாங்கள் அங்கே கரெக்டாக கேட்டுக்காம வந்துட்டோம். அவங்களுக்கு வந்து எந்தெந்த கேபின்கோ அந்தந்த கேபின்லேயே ஃபுட்டு போடுவாங்களாம். ஃபுட்டுக்கு டோக்கன் கீழே வாங்கிக்கணுமா, ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிக்கின்னு அங்கங்கேயே சாப்பிட்டுக்கணுமா. நாங்கள் தெரியாமல் சரி பசிக்குதேன்ட்டு பங்க் கிளாஸ்க்கு வந்தோங்க. பங்க் கிளாஸில் எந்த விதமான ஃபுட்டு போட்டாங்கன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இவ்வளோ வர்ஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் பங்க் கிளாஸில் சீப்பில், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு தான் இருக்கும். இது ஒரு வாட்டி அந்த ஃபுட்டு பாருங்களேன், இந்த மாதிரி வேகாமல் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது பங்க் கிளாஸில் சாப்பிட்றது கெஃபேட்டேரியா அவங்களது. இதுதான் ஃபுட்டு பாருங்கள், சாப்பிடவே முடியல. அவங்க 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பர் பிளேட்டுக்கு. அதுவும் லாஸ்ட்டில் தான் தருவாங்க. எல்லாரும் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டில் மீன் தான் அந்த ஃபுட்டு தருவாங்க. நம்ம பசங்கள்லாம் வெறி ஆயிட்டானுங்க, ஐயோ இந்த சோறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மொத்தமாக ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சு. டார்க் ஆகிட்டோன்னு வீடியோ எடுத்தேன். வீடியோவில் ஒன்றுமே தெரில, அங்கே ஏதோ தண்ணி ஆடுற மாதிரி இருப்பாருங்க, அதுதான் தண்ணி. மொத்தமாக வீடியோ எதுவுமே தெரில. இதோட ஃபஸ்ட்டு நாளோட வீடியோ முடியுது. உங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் வந்து வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தேன், சவுண்ட் நாய்ஸ் இல்லாமல். நெக்ஸ்ட் இப்போ வீடியோ காமிப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் மொத்தமாக நாய்ஸ் அப்படியே வச்சிடுறேன். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரம் போனோன்னே எதுவுமே டவர் ஒர்க் ஆகலை. மொத்தம் வந்து நம்மளுக்கு 650 to 790 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கும். 1353 to 1367 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் கவர் ஆகும்.